ஆண்மை குறைவுக்கான மருந்துகள் தீமையானவையா? அவை எவ்வளவு நாள் எடுக்கணும்? அல்லது இயற்கையான மருந்துகள் நல்லதா? என்கிட்ட ஒருத்தர் நான் வந்து காஃபி பவுடர் மாதிரி ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு மருந்து வருது, அதை சாப்பிட்டா பக்க விளைவுகள் இல்லாதது, அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இந்த மாதிரி நவீன மருத்துவத்தில் இருக்க குறைபாடுகள் இருக்காது. நான் அப்போ தான் அவருக்கு சொன்னேன், நவீன மருந்துகள் வந்து உடல் நலத்திற்கு நல்லது, தேவையில்லாமல் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் தேவைப்படுபவர்கள் கண்டிப்பாக எடுக்கலாம், அது உடல் நலத்திற்கு நல்லது. அது என்னன்னு சொன்னேன் அவருக்கு. இப்போ ஆண்மை குறைவுக்கு எவ்வளோ நாள் மருந்து எடுக்கணும்? பொதுவாக இளைஞர்களாக இருக்கிறாங்க, ஒரு 25, 30, 40க்குள்ளே இருந்தாங்கன்னா பொதுவாக ஒரு 2-3 மாதங்கள் எடுத்தாங்கன்னாலே அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போயிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம் பேரை ட்ரீட் பண்ணியிருக்கேன். அவங்களில் பெரும்பான்மையானவர்கள் வெளியே போயிட்டாங்க, மருந்துகளை எடுக்கிறது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் டெய்லியெல்லாம் எடுக்கிறது இல்லை. சில நேரங்களில் ஒரு 40 வயதுக்கு மேலே 50 வயதுக்கு மேலே எல்லாம் போகும்போது இரத்த நாளங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், இரத்த நாளங்களில் குறைபாடுகள் இருக்கும், அடைப்பு நிறைய இருக்கும். அதனால தான் ஹார்ட் அட்டாக் நமக்கு வருது. ஹார்ட் அட்டாக்னுடைய உடன் பிறந்தான் தான் இந்த ஆண்மை குறைவு. அப்போது ஆணுறுப்பில் தான் முதல்ல இரத்த நாளங்களில் பாதிப்பு ஏற்படும். சின்ன இரத்த நாளங்களாக இருக்கிறதுனால பாதிப்பு ஏற்படும். அதனால் ஆண்மை குறைவு வரும். அதை கவனிக்காமல் நீங்கள் விடும்போது ஹார்ட் அட்டாக் வரலாம். அப்போ இந்த இரத்த நாளங்கள் அடைப்பு வரும்போது, ஹார்ட் அட்டாக் வரும்போது நீங்கள் மாத்திரைகளை எவ்வளோ நாளில் நிறுத்துறீங்க? பொதுவாக நிறுத்த மாட்டீங்க. ஏன்னா இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி நீண்ட நாள் நீங்கள் மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கும்போது பொதுவாக ஆண்மை குறைவுக்கு மருந்து எடுக்கும்போது பெரும்பாலும் ஒரு 40-50 வயதில் இருக்கும்போது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. நிறைய பேர் ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. சில பேருக்கு இரத்த நாளங்கள் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், அவங்க வந்து நீண்ட நாள் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறது அவங்களுக்கு கெடுதலா? இல்லை. அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு முக்கியமாக ஒரு 5 முக்கியமான நோய்கள் பாதிப்புலேருந்து தப்பிக்கலாம். ஒன்று, ஹார்ட் அட்டாக் வராது. 2வது, ஸ்ட்ரோக் வராது, பக்கவாதம் வராது. 3வது, புராஸ்டேட் வீங்காது. 4வதாக சிறுநீர் தொற்று வராது. 5வதாக பிபி அதிகமாகாது. 6வது, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வராது. உங்கள் வாழ்நாள் அதிகமாகும். ஆனால் இது தெரியாமல் இந்த மருந்துகளை சாப்பிடும்போது ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நம்புகிறாங்க. கிட்னியெல்லாம் கெட்டு போயிடும். அதெல்லாம் உண்மை இல்லை. அது போலி மருத்துவர்கள் வந்து ஒரு அவதூறு பரவுது. சொல்லப்போனால் இவங்கெல்லாம் என்ன ஒரு உணர்வை கொண்டு வர்றாங்கன்னா, நம்ம உலகம் முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்ட, இப்போ அமெரிக்கர்கள், ரஷ்யர்கள், அதே லண்டனில் இருக்கவங்க, ஃப்ரான்ஸில் இருக்கவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க, ஜப்பானில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் விவரம் தெரியாதவங்க நவீன மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற இந்த போலி மருத்துவர்கள் தான் அறிவாளியில் நம்ம நம்பணும்னா மாட்டிக்குவோம். உலகம் முழுவதும் எது நிரூபிக்கப்பட்டதோ, எது உண்மையோ அதுதான் நமக்கும் உண்மை. நம்ம அந்த கருவியில் தான் மற்ற விஷயங்களை பயன்படுத்துகிறோம். செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம், 2 வீலரை பயன்படுத்துகிறோம், காரை பயன்படுத்துகிறோம், லைட்டு, ஏசி, இதெல்லாம் மனித குலத்திற்காக பல்வேறு நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுபோல் இந்த மருத்துவமும் மனித குலத்திற்கான ஒரு மருத்துவ முறை. இந்த நவீனமாக பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட மருந்துகளை தான் நம்ம பயன்படுத்தணும். நிரூபணங்கள்லாம் அவ்வளோ சுலபம் அல்ல. எஃப்டிஏலேருந்து ஒரு மருந்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது ரொம்ப நிறைய தடைகள் இருக்குது. ஆதாரபூர்வமாக நிரூபித்தாதான் உங்களுக்கு அந்த மருந்தை உலகத்தில் கொண்டு போக முடியும். அப்படி இந்த மருந்துகளால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. கிட்னியெல்லாம் எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காது. இன்னொரு விஷயம், இது ஹார்ட் அட்டாக் வந்துருமாமேன்றாங்க. ஹார்ட் அட்டாக்கை தடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மருந்துகள் அடிப்படையில் ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட மருந்துகள். 1980கள் 90கள் ஆரம்பத்தில் ஃபைசர் நிறுவனம் இந்த மருந்துகளை ஆய்வுகளில் இருந்து கொண்டு வந்தது. எதுக்காக? ஹார்ட் அட்டாக்கான மருந்தாக கொண்டு வந்தது. அப்போது எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஃபேஸ் ட்ரையல் போகுது, தேர்ட் ஃபேஸ் போகுது. யாருக்கு வரும் ஹார்ட் அட்டாக்கு? ஒரு 45, 50, 60 வயசு உள்ளவர்களுக்கு. அவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்குறாங்க. ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. சரி, எல்லோரும் திரும்ப மீதம் இருக்க மருந்தெல்லாம் கொடுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் கொடுக்கல. யூஸ்வலாக இந்த ஆராய்ச்சியில் கொடுத்துருவாங்க. இதில் ஏன் கொடுக்கலன்னு இவங்க விசாரிக்கும் போது தான் இது வந்து செக்ஸை எங்களுக்கு அற்புதமாக இம்ப்ரூவ் பண்ணுது, நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே ஃபைசருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சது. உடனே அந்த ஆய்வுகளை இவங்க ஆண்மை குறைவை நோக்கி திருப்பினாங்க. திருப்பி இந்த மருந்துகளை ஆண்மை குறைவுக்காக பயன்படுத்தி அப்படியே அந்த ஆய்வுகளை அமெரிக்காவுக்கு எஃப்டிஏக்கு சப்மிட் பண்ணாங்க. இது ரொம்ப பொட்டண்ட்டாக, ரொம்ப
நல்லா வேலை செய்யுது ஆண்மை குறைவுக்கு. இருதயத்துக்கும் வேலை செய்யுது, மூளைக்கும் வேலை செய்யுது. ஆனால் அதெல்லாம் விட ஆண்மை குறைவுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அப்போ ஃபைசர் கம்பெனி கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமான ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக உலக அளவில் வளர்ந்துருச்சு இந்த கண்டுபிடிப்பால். அப்போ இந்த மருந்துகள் வந்து அடிப்படையில் ஹார்ட் அட்டாக்கை தடுக்கக்கூடியவை, அதே மாதிரி ஸ்ட்ரோக்கை தடுக்கக்கூடியது, பல நன்மைகளை கொண்டு வரக்கூடியது. ஆனால் அதுக்காக நம்ம எல்லாரையும் எடுங்கன்னு சொல்கிறோமா? அப்படியெல்லாம் இல்லை. சொல்லப்போனால் வாழ்நாளை நீடிக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னா சொஃபாமைசின், ரெஃபாமைசின்ற ஒரு ரெஃபாமைசின் ஒன்று அமெரிக்காவில் இருக்குது. இன்னும் அது மார்க்கெட்லாம் கிடைக்கல நமக்கெல்லாம். இரண்டாவதாக மெட்ஃபார்மின், சர்க்கரைக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து வாழ்நாளை அதிகப்படுத்தக்கூடியது. நிறைய பேர் அது என்னமோ இந்த சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடாதீங்க அப்படின்னு கூவிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மை இல்லை. அந்த மெட்ஃபார்மின் எல்லாம் வாழ்நாளை அதிகப்படுத்தக்கூடிய மாத்திரைகளில் ஒன்று. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம், கூகுள்லேயே தேடினீங்கன்னா வந்துடும். மூன்றாவதாக இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளை, ஹார்ட் அட்டாக் வராமல், ஸ்ட்ரோக் வராமல் பல்வேறு பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய ஒரு நோய் மாத்திரை வந்து வயகரா போன்ற மாத்திரைகள். அதில் ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் உங்கள் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடும். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும், ஹார்ட் அட்டாக் வராமல், ஸ்ட்ரோக் வராமல் வாழ்கிறதுக்கும் இது மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கும். அதனால் பயப்படாதீங்க, கிட்னியோ மற்ற உறுப்புகளோ பழுதடைஞ்சிடும்னு பயப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இதில் கிடையாது.